ஒரு துறவி தன்னுடைய சீடர்களோட ஆத்தங்கரை பக்கம் நடந்து போயிட்டு இருந்தாராம். அப்போ ஒரு பெண் தயிர் விற்கிறதுக்கா வந்துகிட்டு இருந்தாங்களாம். அங்க ஆத்துல நாள் மழை பெஞ்சதுல ரொம்ப தண்ணி போயிட்டு இருந்ததாம். அந்த பெண்ணுக்கு அக்கறைக்கு போய் தயிர் வித்தாதான் அவங்க வீட்டுல அடுப்பே எரியுமா. அப்படி இருக்கையில ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அப்ப துறவி சொன்னாராம், நீங்க ரொம்ப குள்ளமா இருக்கிறதுனால நீங்க என் தோல்ல உட்காந்துக்கங்க, தயிர் கூடைய என்னோட சீடர்கள்ட்ட கொடுத்துருங்க, நாங்கள் அந்த கரையில் போய் இறக்கி விட்டுறோம் அப்படின்னாராம். சரின்னா அந்த பெண்ணும் ஏறிக்கிட்டாங்களாம், அவங்களையும் இறக்கி விட்டாங்களாம். துறவியும் சீடரும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் திரும்பவும். அப்போ அந்த சீடருக்கு நம்ம எப்போவுமே பெண்களை பார்க்கக்கூடாது, தொடக்கூடாதே, நம்ம துறவி இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்தாராம். அப்புறம் சரி நம்ம கேட்டுடலாம் அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்டாராம். 1 மணி நேரமா நினைச்சிட்டு இருக்கே, என்ன கேளு அப்படின்னு கேட்டாராம். உடனே அவர், நீங்க பண்ணது தப்பு தானே அப்படின்னு. நான் பண்ணது தப்பு கிடையாது, நான் அங்கேயே அந்த பொண்ணை விட்டுட்டேன், ஆனா நீ 1 மணி நேரமா உன் மனசுல நினைச்சிட்டு இருக்கேல, அதுதான் தப்பு அப்படின்னாராம். அப்படிதாங்க நம்மளும் கடந்த காலத்தை பத்தி கவலைகளும் எதிர்காலத்தை பத்தி பயமும் நிகழ்காலத்தை வாழ்றதே கிடையாது. சரிதானேங்க? நல்லதே பேசுவோம், நல்லதே நடக்கும். களஞ்சியம் 360 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோக்கு பெல்ல கிளிக் பண்ணுங்க. இது களஞ்சியம் 360.